வெல்கம் டு ஜேடி டீச்சிங் சேனல். நான் உங்கள் ஜெயதுர்கா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துட்டோம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸோட ஒரு பேசிக் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோட ரூல்ஸஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் மாற்றணும் அப்படின்னா சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு பென்சிலில் குறிச்சிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி தமிழில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே மறக்காது. ஸோ நமக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ அந்த லாங்குவேஜில் கிராமரை படிங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆயிரும். நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆக தேவையில்லை. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டோம், சப்ஜெக்ட் எது, வெர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு குறிக்கணும். அதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தோம்னா, வெர்பு என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் பார்க்கணும். இப்போ ஒரு சென்டென்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், ஐ மேக் எ கேக் அப்படின்னா சப்ஜெக்ட் எது, வெர்பு எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு குறிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் வெர்பு என்ன டென்ஸ், இப்போ இங்கே வெர்பு என்ன டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் இப்போ வெர்பு என்ன டென்ஸில் இருக்குன்னா அதுக்குன்னு தனி ரூல்ஸஸ் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் மாற்ற முடியும். இது ஈஸி தான். இப்போ எப்படி மேக்ஸுக்கு ஃபார்முலா படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே வெர்புக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தால் என்ன மாதிரி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிறணும். இப்போ பாருங்களேன், ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்ன இருக்கும், ஒன்று V1 ஃபார்ம் சொல்லுவோம், அடுத்தது எஸ் இல்லைன்னா இஎஸ் இருக்கும். V1னா இப்போ மேக்குங்கிறத V1ன்னு சொல்லலாம், ஏன்னா எஸ்ஸும் வராது இஎஸ்ஸும் வராது, ஆனால் அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அதை V1 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்போம். இப்போ அப்படி இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் எப்படி மாற்றணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்க்குள்ள பி வெர்ப்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும், ஆம், இஸ், ஆர். அதில் எது நம்ம வெர்புக்கு சப்ஜெக்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை போட்டுட்டு ப்ளஸ் V3 ஃபார்ம். V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தோன்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒன்று இடி இருக்கும் இல்லைன்னா V2 ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா மேடு, மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேடா, மேடுங்கிறதுல நம்ம ஈடின்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதிலாக V2 ஃபார்ம்னா பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா பாஸ்ட் பி வெர்ப் என்னென்ன, வாஸ், வேர். ஸோ வாஸ், வேர் போட்டு V3 ஃபார்மில் எழுதணும். இப்போ மேடுக்கு V3 ஃபார்ம் என்ன, மேடு தான். ஸோ V3ல் மேடுன்னே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சரி, உங்களுக்கு இப்போ இது புரியலையா? இப்போ 2 டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோமா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ப்ரெசன்ட் பி வெர்ப் போடுமா. இப்போ பாருங்களேன், நம்ம இந்த ரூல்ஸ் வேணாம், வெர்பை மட்டும் பார்ப்போம். இப்போ மேக்குங்கிறது இங்கே எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள், ப்ரெசன்ட் பி வெர்ப் இஸ்ஸு வந்திருக்கு, கேக்குங்கிறது ஒரு இதை குறிக்கிறது, அதனால இங்கே இஸ்ஸு, அப்புறம் V3 ஃபார்ம் மேடு, மேக்குக்குள்ளே V3 ஃபார்ம் மேடு வந்திருக்கு. ஸோ இதுக்கான ரூல்ஸ் தான் இப்போ பார்த்தோம். இப்போ செகண்ட் டென்ஸில் பாருங்களேன், செகண்ட் சென்டென்ஸில் இப்போ மேடு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ்க்குள்ளே பி வெர்ப் என்ன போட்டிருக்கோம், வாஸ், மேடுன்னு பாசிவ் வாய்ஸில் போட்டிருக்கோமா. ஸோ இப்போ 2 எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.